சிவலிங்கத்துல வெயில் படுறத பார்த்த சிலந்தி மரத்து மேல ஏறி சிலந்தி வலைகளை பின்னி ஒரு கொடை மாதிரி உருவாக்கி சிவலிங்கத்துல வெயில் படாம நிழல் படுற மாதிரி பண்ணுது. அதுக்கப்புறமா ஒரு நாள் அந்த இடத்துல கடுமையான புயல் காத்து வீச ஆரம்பிக்குது. இதனால பறவைகள் எல்லாம் அடிச்சிட்டு வந்து அந்த சிலந்தி வலைய பிச்சிருது. இதனால சிலந்தி சிவனுக்கு வெயில் படுதேன்னு சொல்லி மரத்து மேல ஏறி அந்த சிலந்தி வலைகளை பின்னிக்கு இருக்கும்போது சூரியனோட வெயில் இருந்தாலும் சிலந்தி வலைய பின்னும் போது அந்த வலை எரிஞ்சு மரத்துல இருந்து கீழே விழுந்து சிவலிங்கம் முன்னாடியே சிலந்தியோட உயிர் போகுது. இதெல்லாம் பார்த்து சிவபெருமான் அந்த இடத்துல தோன்றி சிலந்தி கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வரம் வேணும்னு. அப்ப சிலந்தியும் உங்களை பார்த்ததே ஒரு வரம், அதனால எனக்கு வரம் வேணான்னு சொல்லும் போது சிவபெருமான் நீ அடுத்த பிறவில என்னையவே நினைச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி அடுத்த பிறவில ஜானையா படைச்சிடுறாரு. அதுக்கப்புறமா ஜானையா மாறின சிலந்தி சிவலிங்கத்தை தேடி வந்து காட்டுல ஜானையும் பூஜை பண்ணிட்டு அங்க இருந்து போயிருது. அதுக்கப்புறமா ராத்திரியாவது காட்டுக்குள்ள வந்து ஒரு பாம்பு சிவலிங்கத்தை பார்த்த உடனே பக்கத்துல வந்து அங்க இருக்க பூக்கள் எல்லாம் தட்டி விட்டுட்டு சிவலிங்கத்தை சுத்திலும் அதோட வைர கற்களை பதிச்சு சிவனை பூஜை பண்ணிட்டு அந்த பாம்பு அங்க இருந்து வைர கற்கள் இருக்கிறத பார்த்த உடனே கோவப்பட்டு அந்த வைர கற்கள் எல்லாம் தட்டி விட்டுட்டு பூக்களால பூஜை பண்ணிட்டு அந்த ஜானை அங்க இருந்து போயிருது. இதே மாதிரி தினமும் ரெண்டு பேரும் மாறி மாறி பூக்களையும் வைர கற்களையும் தட்டி விட்டுட்டு போட்டி போட்டு பூஜை பண்றாங்க. இதனால பாம்பு இதை யாரு பண்றாங்கிறத பாக்குறதுக்காக மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கு. அவ ஜானை பூக்கள் எடுத்து பூஜை பண்றதுக்காக வரும்போது உடனே இந்த பாம்பு கோவப்பட்டு அந்த ஜானையை தடுக்க பார்க்கும்போது ஜானை பாம்பை மிதிச்சுட்டு பூக்கள் எடுத்து பூஜை பண்றதுக்காக போகுது. இதனால பாம்பும் கோவப்பட்டு ஜானையை தாக்கி விஷத்தை செலுத்திடுது. இதனால ஜானை அதோட உயிர் போற நொடியில பூக்களை எடுத்து சிவிட போறாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்த சிவபெருமான் ரெண்டு பேரோட பக்தியாலையும் மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த இடத்துல தோன்றி என் மேல நீங்க போட்டி போட்டு பக்தியா இருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது வரம் கொடுக்கணும்னு சொல்லும் போது இந்த ரெண்டு உயிரினங்களும் உங்க கூட நாங்க நிலையா இருக்கணும், இதுதான் எங்களோட ஆசைன்னு சொல்லும் போது சிவபெருமானும் அவங்க ரெண்டு பேரையும் அவர் கூடயே கூட்டிட்டு போயிடுறாரு.